ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஜஸ்லீனா கிச்சன். சம்மரில் அப்படி சூப்பராக ஒரு மழை பெய்யுது பாருங்க. எங்கள் வீட்டு மிளகா செடியில் வந்து மிளகா காய்ச்சிருக்கு, அதையும் சேர்த்தே நான் ஷூட் பண்ணிட்டேன். மழையை ரசிச்சுட்டே அப்படியே சமையல் பண்ண போகலாமா? ஓகே காய்ஸ், அப்படியே ஒரு மினி விளாக் பார்த்துடலாம். காலையிலே சாம்பார் வைக்கிறதுக்கு பருப்புலாம் எடுத்து வச்சாச்சு. ஒரு சைடில் பால் காய்ச்சிட்டேன். அப்புறமா வந்து இன்னொரு சைடில் சாதத்துக்கு எடுத்து வச்சிட்டேன். கொஞ்சம் காயெல்லாம் எடுத்து கட் பண்ணி வைக்க போகிறேன். அதில் வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், கொஞ்சம் பீன்ஸ், கேரட், அப்புறம் வெண்டைக்காய், இவ்வளோதான். வெங்காயம், தக்காளி ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி எடுத்து போட்டு கட் பண்ணிவிட்டு சாம்பார் வைக்க போகிறேன். சைடில் அப்படியே டீ போட்டாச்சு. அப்புறம் எடுத்து வச்ச பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்ச காயெல்லாம் போட்டுறேன். முருங்கைக்காய் மட்டும் நான் இதில் இது கூட போட மாட்டேன். ஏன்னா கூட போட்டு வேக வச்சோன்னா நாராக வந்துடும். அதனால் அதை மட்டும் போடாமல் இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, ஜீரகம், அப்புறம் வெந்தயம், காயப்பொடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அப்படியே சைடில் புளியும் ஊற வச்சிட்டேன். குக்கரில் ஒரு 4 விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சிட்டேன். சைடில் வந்து சாம்பாருக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து கத்திரிக்காய் தான் நெய் ஃப்ரை பண்ண போகிறேன். அதில் வந்து கொஞ்சம் மல்லிப்பொடி, வத்தல் பொடி, அப்புறம் தேவையான அளவு உப்பு, ஜீரகப்பொடி, பெப்பர் பொடி, கார்ன்ஃப்ளவர் மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவைப்பட்டால் அது போட்டுக்கலாம், இல்லைன்னா காயப்பொடி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு முருங்கைக்காவை கட் பண்ணிவிட்டு அதில் போட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு மறுபடியும் வேக வச்சுருக்கேன். நான் சாம்பார் பொடி போடலை. அப்புறம் சைடில் வந்து அப்படியே கத்திரிக்காவை ஃப்ரை பண்ணிட்டுருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்ததுனால நல்ல கிறிஸ்பியாக வரும். அப்புறம் இந்த பக்கம் வந்து புளித்தண்ணியில் வந்து நல்லா சாம்பார் பொடியை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஊற்றிட்டோம் அப்படின்னா சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் தேவைக்கு நல்லா தண்ணியை மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பும் சேர்த்துட்டு கொதிக்க விட்டுட்டா அவ்வளோதான், சாம்பார் ரெடி. நல்லா டேஸ்ட்டாக. நான் இன்றைக்கி சக்தி மசாலா தான், சாம்பார் பொடி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படியே கத்திரிக்காவை மாற்றி போட்டுட்டு நல்லா கிறிஸ்பியாக வர்றது வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. கத்திரிக்காய் ஃப்ரையும் சாம்பாருக்கும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே இந்த சைடு வந்து கடுகு, கொத்துப்பருப்பு, அப்புறம் மிளகா, காஞ்ச மிளகா, கருவேப்பிலையெல்லாம் போட்டு சாம்பாருக்கு நல்லா தாளித்து கொட்டிட்டு அப்படியே மல்லியிலையும் தூவி விட்டுட்டு அப்புறம் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை இது பண்ணியாச்சு. தோசைக்கு தொட்டுக்க வந்து நல்ல தக்காளி, பூண்டு, வரமிளகா மட்டும் சேர்த்த சட்னி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் நல்லா 3யுமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு அப்படியே ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் அடிச்சிட்டோன்னா தக்காளி சட்னி ரெடி. தோசைக்கு தொட்டுக்க நல்லாயிருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் சைடில் வந்து ஆம்லேட் ரெடி பண்ணிட்டேன். பசங்களுக்கு ஸ்கூலுக்கு ஆம்லேட்டு, சாம்பார், அப்புறம் கத்திரிக்காய் ஃப்ரை. ஸ்நாக்ஸுக்கு நிலக்கடலை, பாதாம், கொஞ்சம் கேஷ்யூ நட், காரச்சோ. அப்படியே பசங்களுக்கு லஞ்செல்லாம் பேக் பண்ணியாச்சு. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.